எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முறையீடு. முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் வேண்டுகோள். உரிமையியல் நீதிபதியாக தேர்வாகியுள்ள 23 வயதான பழங்குடியின பெண் ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என்ற அரசாணையின் மூலம் தேர்வு செய்யப்பட்டதாக பெருமிதம். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. வழக்கிற்கு இடையூறாக இருந்த அமைச்சர் பதவியை துறந்ததால் ஜாமீன் கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. சற்று நேரத்தில் சென்னைக்கு கொண்டுவரப்படும் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் உடல் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு சென்று வெற்றியின் குடும்பத்துக்கு ஆறுதல் கூறிய நடிகர் அஜித். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை முற்றுகையிட முன்னேறும் விவசாயிகள். தடுப்புகளை தகர்த்ததால் கண்ணீர் புகை கொண்டு வீசிய காவலர்கள். டெல்லி எல்லைகளை கம்பி வேலி தடுப்புகளை கொண்டு அடைத்த போலீஸ். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8 மெட்ரோ ரயில் நிலையங்களின் வாயில்களும் மூடல். கிளாம்பாக்கத்தில் பெரிய பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் சிறு பிரச்சினைகளும் தீர்த்து வைக்கப்படும் என உறுதி. ஆளுநருக்கு எதிராக சட்டப்பேரவையில் அவை உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் சார்பில் முறையீடு. பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தகவல். விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம். முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பிபிக்கும் இரங்கல். அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்பதாக தெரிவித்த ஆளுநர். கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக பிப்ரவரி 16 டெல்லி செல்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. நட்டா மற்றும் அமித்ஷாவை சந்தித்து அண்ணாமலை பேச உள்ளதாகவும் தகவல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவுடன் அமைச்சர் ஏவா வேலு பேச்சுவார்த்தை. முடிவு எட்டப்படாத நிலையில் மாலை வரை காத்திருக்க திட்டம். தமிழ்நாடு முழுவதும் பணியை புறக்கணித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் உண்ணாவிரதம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சாந்தன் தாயகம் திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை அனுப்பிய இலங்கை துணை தூதரகம். 1 வாரத்திற்குள் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைக்கப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக பதிவாளருக்கு மருத்துவ விடுப்பு அளித்ததற்கு எதிர்ப்பு. ஆட்சி பேரவை குழு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து அரசு கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் போராட்டம். திரைப்பட இயக்குநர் மணிகண்டன் வீட்டில் திருடிய தேசிய விருதுகளை திருப்பிக் கொடுத்த திருடன். உங்கள் உழைப்பு உங்களுக்கு என மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்து சென்றார். இருநாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் மோடி. அபுதாபியில் நாளை இந்து கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். சிறிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்தை குறைப்பது குறித்து 20ஆம் தேதி பொதுக்குழுவில் முடிவு. நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாரதி ராஜாவின் கோரிக்கை குறித்து திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் விளக்கம்.
சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். இளம் வயதிலேயே நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ள பழங்குடியின பெண் ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையை அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீபதி என்ற 23 வயது பெண் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். இதை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்நிலையை எட்டியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியே ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் என்பதை அறிந்து பெருமை கொள்வதாகவும் கூறியுள்ளார். சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்க கூட மனமில்லாமல் தமிழ்நாட்டில் வளைய வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் என்று கூறியுள்ள முதலமைச்சர், நெடுந்தமிழ் நாடெனும் செல்வி என்ற பாரதிதாசன் பாடலையும் மேற்கோள் காட்டியுள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்த கருத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்வினையாற்றியதையும் அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த பதிலையும் பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் எதிர்க்கட்சித் தலைவருடைய நேற்றைய குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்வதென்றால், இதுவரையில் பயணிகள் யாரும் கழிப்பறை இல்லை என்று புகார் சொல்லவில்லை, குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை, உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை. நடைமேம்பாலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மின்தூக்கி வசதி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை அத்தனையும் இருந்தும் தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்களை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம். அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றுதான் அறிக்கை விட்டிருக்கின்றேன். நீங்க அவசரத்தில் போய் திறந்துட்டீங்க. அந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அவர் நடு ரோட்டில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. மக்கள் கேட்பது பணிகள் பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம். இதைத்தான் நான் குறிப்பிடுறேன். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சிறு சிறு பிரச்சனை இருப்பது, நீங்களே அவையில பேசியிருக்கிறீங்க. அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவேற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தால் இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது. அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அழைத்து செல்கிறோம். நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லி இருக்கிறார். வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்த ஜாக்டோ நிர்வாகிகளுடன் அரசு சார்பில் சென்னையில் இன்று 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ நிர்வாகிகள் நாளை மறுநாள் அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொள்ளவிருப்பதாக அறிவித்துள்ளனர். இதேபோல் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தவும் அந்த அமைப்பினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த சூழலில் பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அரசு அழைப்பு விடுத்தது. இதையடுத்து ஜாக்டோ அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர் ஏவ வேலுவின் அலுவலகத்தில் அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் ஏவா வேலு, முத்துச்சாமி மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். பேச்சுவார்த்தையில் இடம் பிடித்த அம்சங்களை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லவிருப்பதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். அதுவரை காத்திருக்கும்படியும் அரசு தரப்பில் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இன்று மாலை அல்லது நாளைக்குள் முதல்வரிடமிருந்து அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் அதற்கேற்ப முடிவெடுக்கப்படும் என ஜாக்டோ ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.